இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள், நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்றைக்கி விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல, இப்போ வந்துடுறேன்னு. ஆக்சுவலாக உண்மையாக இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங்க்கு அதில் பண்ணி எங்கள் ஆள் பிரேக் பண்ணிடாதரா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணேண்ணா. சரி, ஓகே. நான் 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரியே இல்லை. பரவாயில்ல. இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகை அவங்கள கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால, அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்களை வாழ்த்தும் போது, அவங்களுடைய திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையே மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளருக்கு தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்கு. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வருமானம் வந்துட்டு. அப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ்னு வரும்போது, 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ என்னன்னா, இந்த படம் நல்ல படம். அந்த படத்தை திரைப்படத்துறையில் தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோட படம் எந்த இப்போ ஒரு பிளாஸாவில் ஓடுது சொல்கிறது, சார் என் படம் பிளாஸா ஓடுது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்க்ரீன்ப்பா? ஸ்க்ரீன் நம்பர் 5.
அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா, நேற்று 11 மணி இருக்கு, நீ 3 மணிக்கு இருக்கு. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்தவித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இன்னைக்கு திரைப்படங்கள் இருக்கு. அது குறிப்பாக இது போல சரி திரைப்படங்கள். அப்போ இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்கு. அப்போ திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தியேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக இந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அவர் உள்ள வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்னைக்கு கேமரா வைக்க இடையில நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட் எல்லாமே ஒரு சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு, கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்திருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவோம். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமானே ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் எனக்கு உதவி புரிய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும். அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும், ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணும், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம் நான் வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட கலைஞர்கள் இதில் மெயின் லீடில் வச்சுருக்க ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு, உங்களுக்கு 2 வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மெயின் லீட் எடுத்திருக்க ஷமிதா வினயாவுக்கு வந்து 2 வாழ்த்துக்கள். திவ்யா, பாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு உங்களுக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும். நான் அதை எதிர்க்கு எழுதின கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முடிக்க வேண்டும் என்று கூறி
நான் உடனே கிளம்ப வேணுங்கிறதாக நான் முதல்ல பேச வச்சாங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்க கூட என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்க. ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாமே இப்போ குழந்தை என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களை வந்து நான் டின்னருக்கு இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அதனால் உங்களிருந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுதான் ஃபஸ்ட் டைமு மேடை ஏறுறேன். இந்த மேடை ஏறுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துக்கு எங்கள் இஸ்மாயில் அண்ணன் நம்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி 35 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்றைக்கி ஐயப்பா மூவிஸ்ன்னு என்ன வாழ்க்கையில் கொண்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் இந்த பத்திரிகைகள் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எல்லோரும் இந்த என்னோடய பாட்டும் இந்த படங்களெல்லாம் எல்லா மக்களும் கொண்டு சேர்த்து எங்களை மீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லோரும் வாய்ப்பு தரணும். நிறைய பேசணுங்கிறது முடியலை. நன்றி, வணக்கம். இது ஏற்கனவே அவருக்கு நான் ஐயாரெட்டுன்னு ஒரு படம் அவருக்கு பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2வது படம். இந்த படத்தை கம்போஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது எப்படி இந்த பாட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும்போது அப்போ நான் சொன்னேன், பழைய ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணோம், உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒரு பிடி சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த லிரிக் இருந்தது. சார் எப்படி சார் இந்த மாதிரியோடைய இது போகுமா அப்படின்னு கேட்டேன். சார் நம்ம இதுக்கு இதில் எப்படி பார்த்தாலும் உழவன் உலகத்தில் இருப்பான், ஆனால் வந்து நம்ம இருக்கிற மாதிரி பாட்டு எழுதணும். எனவே படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த படம் சிறப்பாக அமையணும். நம்ம ஏற்கனவே 5-8 நம்ம ஒரு சாப்பாடை போட்டுட்டோம். இந்த முறை வந்து பாஸ்மதி ரைஸில் நல்லா மட்டன்லாம் போட்டு ஒரு சிறப்பான பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்படி இந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமை தான் வெல்லுன்னு சொல்ல மாட்டார், நன்மைதான் வெல்லும் சொல்லுவார். அப்படி கூடிய ஒரு மனம் படைத்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அது மட்டும் இல்லாமல் மிக மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அதே போல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்போலாம் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த சின்ன படங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பெரிய பெரிய படங்கள் எடுக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கலாம். ஆனால் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் என்றால் சிறிய படங்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போதான் இந்த தமிழ் திரையுலகம் நல்ல சிறப்பாக இருக்கும். எனவே சிறிய படங்களுக்கும் அவர்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்பி இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கி நன்றி கூறி விடைபெறு. First of all, I would like to thanks to all. நல்லபடி வந்திருக்கு, படம்லாம் நல்லபடி வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. ஒரு 2 இசையமைப்பாளர்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அவங்க யூனியனில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க. முதல்ல இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவர் யூ வாண்ட் டு பி ஜாயின்ட் வெரி இமிடியட்லி, பிகாஸ் நான் மெம்பர் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. யூ வாண்ட் டு பி ஜாயின் வெரி இமிடியட்லி. டுமாரோ இட் செல்ஃப் யூ கோ டு அவர் யூனியன் அண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே, தென் பெஸ்ட் மை விஷஸ். இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்சது காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க பிரதிபலிச்சது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டர்னா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, அதே ரெடி ஆச்சா எது ரெடி ஆச்சான்னு கத்துக்கு எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில், அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன், சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டர் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேன். வாங்க, நீங்க இங்க வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சின்ன வயசுல
தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகும் சார். அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non calculating the life, he will be despoiled. That's the meaning. அதே மாதிரி இவங்க நல்லா சிறப்பா வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளா வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா, ஒரு டைரக்டரா வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்ப பெரிய டைரக்டரா இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்க தலைவர் ஆர்கே சுல்லமணி ஐயா வந்தாரு, ரொம்ப சிறப்பா பேசினாரு. அதே மாதிரி என்னுடைய அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தரன், எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் அரிசி வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க வாங்க, கிட்ட வாங்க. இவங்க ரொம்ப அழகா சிறப்பா காம்பேர் பண்ணாங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க. சரி, ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மேடையில் இருக்கும் லெஜண்ட்ஸ், எனக்கு பேர் தெரியலை யாருமே, புதுசு தமிழில் மலையாளத்திலே படம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு பிக்சர்ஸு இஸ்மாயில் சார் தான் பிரச்சனை. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்போ முன்னாடி இந்த சார் சொல்லியாச்சு இல்லை, இந்த வீரமணி சார், அது எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. இந்த மேடையில் இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே எல்லாம் நம்ம டிஏ பண்ணோம், மலையாள படம் எப்போவும் இங்கே தான் முடியும். அப்போ இங்கே இருக்குன்னு நினைக்கல, இந்த மேடையில் இருக்குது. தேங்க்யூ all artists, all technicians. Thank you, sir. No, sir, no. He is very good person. எல்லாருக்குமே good evening, because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And first I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here, and I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself Shriya Pavana. I have acted in few Kannada movies as a lead role, and I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touchwood, in this movie, thoroughly, the coordination between everyone was so good, and we really had a fun. We shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. We really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா, கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல, ஓகே, it is like a thorough, we say, you know, people are involved in social media இப்ப வந்து இல்லையா, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்க எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்கெல்லாம் பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் a lot everyone for being here. Thanks to everyone. Thanks a lot. Yeah. Please thank you, Anchor, for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you. மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கை தட்டலாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் பொறாம இருக்குல்ல, வேற லெவலில் பொறாம பாருங்க உங்களுக்கு. இல்லை புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேற கஷ்டப்படுறீங்க சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி, இல்லை ஒன்றுமே பண்ணலன்றீங்க, ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறவங்க பாருங்க, அங்கே பாரு தான் அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேனுக்கு உண்மையில கை தட்டணும், பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலைச்சேரியில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை 5:45 6:15 வாங்கினாரு. ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்பவுமே அவர் நல்ல மனிதர். அதே மாதிரி நம்ம விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்னண்ணா சிரிக்கிறீங்க? மேடையில் எல்லாரையும் வந்து பெயர் சொல்லலை, ஏன்னா சௌந்தரா இருக்கார், பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்கார். அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இல்லைன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறது நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, நான் நினச்சேன் இவர் டைரக்டர் ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார். ஹீரோயின்கெலாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ் பாயில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சாரு, இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் உயிரோட வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள், அரண்மனை வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க. தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது. நன்றி கூறி விட விரும்புகிறேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் 10வது படம். இப்போதான் போன லான்ச்சுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இடையில ஒரு ஸ்கிப் ஆகி 10வது படத்துக்கு போயிட்டாரு. அவர் பழைய கிரிக்கெட் பிளேயர் சொல்லணும் அப்படின்னா சிக்ஸர் சித்து மாதிரி. அவர் டக்கு டக்குன்னு பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிப்பார். அந்த மாதிரி
10 படங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 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 ரீச்சுக்கு வந்துடுவார். எப்படின்னா அண்ணன் ராமநாராயணனுக்கு அடுத்து அதிக படம் பண்ணது என்பி இஸ்மாயில் தான் அப்படின்ற ஒரு பேரை அவர் விரைவில் பெற்று விடுவார் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரி பற்றி அண்ணன் ஆர்கே பேசிட்டு போனார். இந்த மாதிரி 5000 கோடி, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுது. அதில் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், 500 crores மேலே நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ட்டுலாம். ஆனால் இந்த திரைப்படங்கள் இயங்குவது அப்படின்றது பெரிய திரைப்படங்கள், பெரிய மெகா பட்ஜெட் 500 crores, 300 crores, 200 crores இயங்கலை. அது சாதாரணமாக தொழிலாளர்களை, நடிகர்களை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க, விஜய் இருப்பார், அஜித் இருப்பார், ரஜினி சார் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க, அது ஒரு ஸ்டைல். இப்போ நம்ம அன்றாடம் வந்து அவர்களை பார்க்க போகிறதில்ல. எப்போயாவது ஒரு தீபாவளி மாதிரி தான் அவர்கள், தீபாவளி பொங்கல் மாதிரி தான் அந்த ஹீரோஸ்லாம். ஆனால் இது மாதிரியான படங்களில் தான் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அழகான பொண் மாதிரி ஒரு ஹீரோயின், பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பையன் மாதிரி ஒரு ஹீரோ, அதர் ஆர்டிஸ்ட்டு, இவர்கள் எல்லாம், அதாவது நம்ம வந்து எப்பவுமே சூப்பர் ஹீரோஸோடைய அவர்கள் அண்டை வீட்டில் நம்ம வாழ போகிறதில்ல, அவர்களை அன்றாடம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அன்றாடம் நம்ம டீ கடையில் பார்க்குறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய நபர்களையே வைத்து அவர்கள் மிக அழகானவர்கள். அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அருமை சகோதரிகள் கூட நடித்த சகோதரிகள்லாம் பார்த்தீங்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி கேஷுவலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியாக மாறும். அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைத்து மிக அதிவேகமாக, அதுவும் தயாரிப்பாளர்கள் 2 பேர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு திரு இஸ்மாயில் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் எப்படியுமே ஒரு அறிமுகம்னா டாப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் புதுசாக அறிமுகப்படுத்துவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 10 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வெளியில் போய் நிறைய சாதிச்சிருக்காங்க. அவர் 2-3 படத்திற்கு முன்பு ஒரு டிசைன் பண்ணியிருந்தார் போன படத்துக்கு, மிக அருமையான டிசைன். அந்த டிசைனர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டார். அவர் இவருக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தா, அவரை தேர்வு செஞ்சிருக்காரு, தேர்வு செஞ்சு இவர் நல்லா பண்ணார்னு அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு போயிட்டார். இந்த மாதிரி பலரும் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராமேன் குறிப்பாக சொல்லணும், அவர் ஒரு மிட் சீனியர். அவர் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு கிடையாது, அவர் ஒரு 40 வயசு 40 அந்த மாதிரியான ஒரு கேமராமேன். இப்போ உள்ள அந்த டிஐ கரெக்ஷன் அந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ அதாவது திரு இஸ்மாயில் அவர்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண விடுவார். அவர்கள் வந்து சில இப்போ யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் கொடுங்க, பேமெண்ட் கம்மியாக இருக்குது, இது கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20-25 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. நிறையா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இந்த ஆக்டிங் டீம், கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து சிறப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதில் ஒருத்தர் லேக், இப்போ ப்ரொடியூசர் லேக் ஆயிருந்தா கூட படம் லேட் ஆயிரும், கேமராமேன் கொஞ்சம் அது வேணும் இது வேணுன்றதா லேட் ஆயிரும். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரபாண்டியன் அவர்களே, இங்கே பேசிவிட்டு சென்ற பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களே, கில்டு செயலாளர் துரை வந்திருந்தார், அவர் எங்கே தெரியல இருக்காரா, அவர்களே, அப்புறம் நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகத்தருமான ரிஷிராஜ் அவர்களே, அப்புறம் மேடையில் அமர்ந்துள்ள அந்த படக்குழுவினர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குறிப்பாக பாலாக்கு ஒரு வணக்கம். ஏன்னா எனக்கு கைத்தட்ட ஒரே ஆள் பாலா மட்டும்தான். இப்போ இஸ்மாயில் சாரை பற்றி சொல்லும்போது, இந்த புன்னகை மன்னன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான். அதனால தான் லேடிஸ்லாம் அவரை கிஸ்மாயில் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ, அவருக்கு எங்கேயோ பட்டியலத்தில் மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டாரு. படம் பார்த்தவங்கள நமக்கு இப்படி வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி 4 ஹீரோயினியை ஸ்டேஜில் பார்த்தோன்னே அவங்களே ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த காஸ்டியூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா, அதனால் வந்து
நிறைய ஃபோட்டோ வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம். அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதி ராஜா அசிஸ்டண்டோட பொண்ணு டைரக்ட் பண்ண படத்தில் மீட் பண்ணேன் நான். டைரக்டர் சுனில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு இந்த படத்தில் வாழ்த்து விஷயமா செல்வமணி சாரே வாழ்த்துற பிறகு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி கேமராமேனுக்கு. ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா இப்போ எல்லாம் இங்கே வந்து பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் போயிட்டார். அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறத சொல்லாமல் போயிட்டார் அவர். இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சாதான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் திரையுலகம். இப்போ பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடுறதுனா சின்ன படமாயிருது. சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூலில். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை. அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் படத்தோட ப்ரமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த படத்துக்கு நிறைய தேட்டரில் கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ படம் தேட்டர் கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு எடுத்தால் தான் தேட்டரில் வந்து அந்த ஷோவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைமில் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போது அதுக்கப்புறம் சரி, இப்போ குறிப்பாக வந்து எங்கள் பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாப்புல. அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர பையன். நீங்கள்லாம் வந்து கேமரா வச்சுட்டு வெளியில் போய் 1/2 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா அவன் எப்படி வளருவான், இந்த ப்ரொடியூசர் எப்படி அடுத்தவருக்கு படம் கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ செல்வமணி சார் 5-6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இல்லையா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சின்ன படங்களுக்கு. ஸோ அது வந்து அது என்ன ஆகுன்னா நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இஸ்மாயில் சார் சந்தோஷமாக இருக்கார். இவ்வளோ கேமரா இருக்குதுன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தீனா வந்து பேசிட்டு போனார், அவருக்கும் நன்றி. ஆனால் அவரை வந்து பேச கூப்பிடும்போது நம்ம தொகுப்பாளர் நீ வந்து இதழ் அறியா சுவை அப்படின்னாங்க. அது ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, எல்லாம் நீங்கள் அடுத்து பசி வந்துருச்சு. ஸோ இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி படங்களில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமை. இந்த மாதிரி படங்கள் வாழ்ந்தால் தான், நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து 25 படங்கள் தான் சொல்கிற படங்கள், ஆர்டிஸ்டாக இருக்கும் இல்லை டைரக்டராக இருக்கும் இல்லை பெரிய கம்பெனிகளாக இருக்கும். மீதி 225 படங்கள் சிறு முதலீட்டு படங்கள் தான். இந்த படங்கள் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது, தேட்டர்களையும் வாழ வச்சுட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேருங்க. இந்த படம் பார்க்கும்போது ஏதாவது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஏதாவது படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கார்த்திகிட்ட சொல்லி டைரக்டர் நம்பர் வாங்கி அவர் காதில் பேசுங்க. நிறைகளை வந்து நீங்கள் உங்களோட பத்திரிகைலையும் யூடியூப்லேயும் சொல்லி எழுதி பண்ணுங்கள். கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறையா அனுபவிச்சிட்டோம். ஸோ கண்ணாடி வீட்டுலேருந்து கல்லெறியாதீங்க. இந்த படங்கள்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு உங்களால் ஆன உதவியை மீடியாக்கெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இது மாதிரி சிறிய படங்கள் நல்லா ஓடணும். நிச்சயமாக எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த படம் மாபெரும் வெற்றி வாழ்த்துறேன். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் காரில் வரும்போதோ யோசிச்சேன், என்ன இது மிக்சிங் காதல், நண்பர் இஸ்மாயில் மிக்சிங் காதல். நாம் ஒரு காதல் பண்ணிகிட்டே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மிக்சிங் காதல் என்னண்டு விஷுவல் சாங் ப்ளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கி 4 பொண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டுறாங்க. என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பராக இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாகவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு 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 படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன்டா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னதான் டென்ஷன் வந்தாலும் எவ்வளோதான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார், கடந்து போவார்.
இது எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு இன்னும் புரியல இஸ்மாயில். எனக்கு சொல்லித் தரணும் அந்த டெக்னிக்கலை. நான் 6வது படம், என்னுடைய 6வது படம் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அண்ணன் சத்யநாராயண் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாம்பழ திருடி என்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கிகள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி. அது இல்லாமல் பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டு இதில் என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு. உண்மையிலே இஸ்மாயில் வந்து ஒரு ஒரு கெட்டிக்காரர்களை பாராட்டணும். நான் இன்று பெங்களூரு போகிறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கிறதால. ஸோ எல்லாரும், முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி உங்களோட பேர் மறந்துட்டார். எங்களோட எந்த நாளும் சீரியல் எங்களோட வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே நினைக்கிறேன் புதிய தயாரிப்பாளர்கள். ரொம்ப நன்றி சார், என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃபியூச்சரில் அவர் நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவாங்க. ஓகே, எனக்கு தட்ட தொடங்கிட்டாரு. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். டேனோவும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி அதனால் நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் இந்த விழாவுடைய நாயகர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில், அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர்லேயே ஸ்மைல்னு இருக்குது, அதனால எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக இருக்கார். இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் வரையும் ஒரு வேலை போகிறது ஏதோ கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க அவங்க சடங்கு சுற்றுவாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை தேடுறது, அப்புறம் தேட்டருக்கு படம் போடுறதுக்கு அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்கன்னா வசூல் வரும்னு பார்த்தா தேட்டருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்புறம் தேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் சின்ன படங்கள் நிறையா இருக்குது. இது வந்து யார் நம்ம தயாரிப்பாளர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது, சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் வரும். இப்போ புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த படம் எடுத்திருக்காரு. முதல்ல ப்ரொடியூசராக அறிமுகமாக இருக்காரு. அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும். ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார். நம்ம அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயில் நல்லா அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரும் வெற்றி அடையணும். இந்த படம் வந்து திரையரங்கில் நல்லா ஓடணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு 10 படம் தயாரிச்சிட்டாரு. இதுவரையும் 10 படம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த படத்துலையுமே ஒரு லாப நஷ்டத்தை பார்க்கறதில்ல. இஸ்மாயில் வந்து அடுத்த படம் என்ன அதை பண்ணி போயிட்டு இருப்போம். இதுவரையும் 10 படம் எடுத்திருக்காரு. நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன். இந்த வரையும் பார்த்த 10 படங்கள்ல இந்த படம் எல்லா படத்தோட நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மிக்சிங் காதல் அப்படிங்கிறதுல அந்த டைட்டில் தந்தாப்புல இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் தேவையான அனைத்துமே மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வெற்றி அடையணும், நல்லா ஓடணும், சிறந்த வசூலை தேடி தரணும். இப்போ தயாரிப்பாளருக்கும் நண்பர் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி தரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சிண்டோ. ஐம் சாரி, நான் கேரளாவிலிருந்து வருதேன். ஸோ அதனால் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசினேன்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார், மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும் போதே இவன் வேண்டாம் வேறு ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி.
அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. எனக்கு பேசுகிறதுக்கு சரியாக வருதில்ல. இந்த படம் கர்நாடக ஏரியா இஸ்மாயில் சார் கொடுத்தாரு, நான் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சார். இஸ்மாயிலோடைய 10வது படம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து. அவங்களுடைய மியூசிக்கு நல்லா இருக்குது. கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தமிழில். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் அந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர், செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்க நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு, இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் தி சிவா. ஜோஃபருக்கு என் பேர் மட்டும்தான் தெரியும் போல் தெரியுது. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு. சிறப்புரையெல்லாம் ஆற்ற மாட்டேன், பயப்படாதங்க. ஏன்னு சொன்னால் எல்லோரும் டயர்டாக இருப்பிய. இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னோட அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால் 10 கிலோ தூக்க முடிஞ்சுன்னா 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமா தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க. சினிமா விட்டு 1 கோடி ரூபா மாத வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்றது. சினிமா ஒருபோது நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரி சிண்டோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுல சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டோவை கூப்பிட்டு பண்ணேன். உட்காரு. ஓகேயா? அதே மாதிரி திவ்யா அவன் அசிஸ்டன்ட் எதுவும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாத கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாதுன்னு நினைக்கிற யாருக்கும். அதோட சம்ஹிதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பண்டாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவே விடுறது இல்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன். அது வேற விஷயம். ஓகேயா? அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்றது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்திலே இந்த படம் பண்ணிருக்கேன். தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜ்ல பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்காதான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வாசகன் பேரை விட்டுட்டேன்ப்பா, சாரி. ஓகே, வேற யாரும் விட்டுட்டேன். நான் பேரு டயானா விட்டுட்டேன், டயானா மாஸ்டர் விட்டேன், மிது வின்சென்ட் பாடினாங்க விட்டேன். எல்லாரும் மன்னிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணவங்க. ஏன்னு சொன்னா நேரமும் காலமும் கருதி சிலப்பா சுருக்கிடுவேன், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கோடையர் ராமூர் சாரை விட்டுட்டேன், பின்ன உமாபதி சாரை விட்டுட்டேன். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் மன்னிச்சுக்கங்க யாரையும் விட்டுட்டேன்னு சொன்னா. ஓகேங்களா? எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க, நல்லபடியா இருக்கிறோம். அவ்வளவுதான். சாரி, தேங்க்யூ. நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேர் சம்ஹிதா வின்யா. இதுவரையிலையும் ஒரு 15 படம் பண்ணேன்.
ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆயிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல், இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72-75